ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு அஃபிஷியலான நியூஸ் வந்திருக்குங்க. அதாவது முதல் நாள் கலெக்ஷனில் வந்து நம்மளோட கங்குவா திரைப்படம் வந்து நம்மளோட அமரன் திரைப்படத்துக்கிட்ட தோற்றுருக்கு அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து அஃபிஷியலான நியூஸ் வந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் வந்து சூர்யா ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போகுது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஸோ நேற்று வந்து நவம்பர் 14 நம்மளோட சூர்யாவோட கங்குவா திரைப்படம் திரைக்கு வந்துச்சு. ஸோ இந்த திரைப்படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏராளமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த திரைப்படத்தில் ப்ரொமோஷன்லையும் சரி, நிறைய இடத்துலையும் சரி, படக்குழுவினர்கள் வந்து செம்ம ஐபி ஏற்றி கொடுத்துருந்தாங்க. இந்த திரைப்படத்துக்கு 2000 கோடி வசூல் வரப்போகுது, படத்தை நீங்கள் வாயை பொளந்து தான் பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய கூஸ்பம்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்குது, ட்விஸ்ட் இருக்குது, அப்படி இப்படின்ட்டு சொன்னனாலே வந்து இந்த திரைப்படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ நேற்று வந்து இந்த திரைப்படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆனதே வந்து இந்த திரைப்படத்துக்கு மேக்ஸிமம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் மட்டும் தான் வந்துச்சு. ஸோ நிறைய சூர்யா ஃபேன்ஸை இதை ஒத்துக்கிட்டாங்க, நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்ட்டு. இதனால இந்த திரைப்படத்துக்கு மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இப்போது நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படம் வந்து வசூல்லையும் அந்தளவுக்கு பண்ணாமல் ஒரு ஆவரேஜான வசூல் மட்டும் தான் பெற்றிருக்கு. இப்போ வந்து ஒரு அஃபிஷியலான நியூஸ் வந்திருக்குங்க. அதாவது கங்குவாவோட உலக அளவில் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்து நம்மளோட அமரனோட பாதி கலெக்ஷன் தான் அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து அஃபிஷியலான நியூஸ் வந்திருக்கு. இது வந்து சூர்யா ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஒரு சோகமான கட்டத்தில் தான் சூர்யா ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும்.